நடுங்கிய வளைகுடா நாடுகள். நீங்கள் அடித்தால் நாங்களும் திருப்பி அடிப்போம். அமெரிக்காவுக்கு ஈரான் எச்சரிக்கை. ஈரானின் தற்காலிக போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த சில மணி நேரங்களிலேயே அதிகாலையில் ஈரான் மீது அமெரிக்கா புதிய வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. இதனால் ஒட்டுமொத்த வளைகுடா நாடுகளும் தற்போது பெரும் பதற்றத்தில் உள்ளன. உலக வர்த்தகத்தில் முக்கிய கடல் வழிப்பாதையான ஹர்முஸ் ஜலசந்தி பகுதியில் அமைந்துள்ள புசேகர், சபாகர், பந்தர் அப்பாஸ் மற்றும் அபு மூசா தீவு உட்பட ஈரானின் முக்கிய நகரங்களில் அமெரிக்கா ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் இரான் சஹர் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. சபாகர் நகரில் உள்ள 2 கப்பல் நிறுத்தங்கள் மற்றும் கடல்சார் போக்குவரத்து கட்டுப்பாட்டு கோபுரம் ஆகியவற்றின் மீது அமெரிக்கா குண்டுகளை வீசியதால் அந்த நகரம் முழுவதும் கடுமையான மின்தடை ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த அதிரடி தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் ராணுவம் பஹ்ரைன், குவைத் மற்றும் கத்தார் ஆகிய வளைகுடா நாடுகள் மீது ஏவுகணைகள் வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனால் அந்த நாடுகள் ஏவுகணைகள் எச்சரிக்கை சேரங்கள் ஒழிக்கப்பட்டு மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கத்தார் நாட்டின் உள்துறை அமைச்சகம் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் அதிகமாக இருப்பதால் மக்கள் அனைவரும் வீடுகளுக்குள் பாதுகாப்பாக இருக்குமாறு கொண்டுள்ளது. அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் தங்களது சமூக வலைதள பதிவில் ஹர்முஸ் ஜலசந்தி கடல் பகுதியில் கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரத்திற்கு அச்சுறுத்தலாக விளங்கும் ஈரானின் திறனை மேலும் சீர்குலைப்பதே எங்கள் புதிய நோக்கமாகும் என குறிப்பிட்டுள்ளனர். அமெரிக்காவின் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் பதிவில் அமெரிக்காவின் மிரட்டல்களுக்கும் வாக்குறுதிகளை மீறுவதற்கும் இனி எந்த விலையும் கொடுக்கப்படாது. நான் ஒற்றை தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் தாக்கினால் திருப்பி தாக்கப்படுவீர்கள். ஹர்முஸ் ஜலசந்தி பாதை ஈரானின் ஏற்பாடுகளின்படிதான் திறக்கப்படுமே தவிர அமெரிக்காவின் மிரட்டலுக்கு பணியாது. தேவையில்லாமல் அலைபாயாதீர்கள், இல்லை என்றால் இன்னும் ஆழமாக மூழ்கிவிடுவீர்கள் என தெரிவித்துள்ளார்.